அண்மைச் செய்தி. ஆம்னி பேருந்துகளில் கூடுதலாக கட்டணம் வசூலிப்பதை தடுக்க தமிழ்நாடு அரசுக்கு மனம் இல்லையா என நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். ஆம்னி பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூலிக்கப்படுவது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் தற்போது இந்த கருத்தை நீதிபதிகள் முன்வைத்திருக்கிறார்கள். விவரங்களோடு செய்தியாளர் சல்மான் இணைப்பில் இருக்கிறார். சல்மான், வணக்கம். 10 ஆண்டுகளாக எடுத்த நடவடிக்கைகள் என்ன? உச்சநீதிமன்ற தடையை நீக்க கடந்த 10 ஆண்டுகளாக எடுத்த நடவடிக்கைகள் என்ன என்பது தொடர்பாக ஆம்னி பேருந்துகள் தொடர்ந்து இந்த கட்டணத்தை உயர்த்தி வரக்கூடிய நிலையில் கட்டணத்தை குறைக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க மனம் இல்லையா என்ற கருத்தை நீதிபதிகள் முன்வைத்திருக்கிறார்கள். இந்த வழக்கு தொடர்பான முழு விவரங்கள். மதுரை ஒத்தக்கடை பகுதியைச் சேர்ந்த கதிர் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் ஒரு பொதுநல வழக்கு ஒன்று தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் தனியார் பேருந்துகளில் விடுமுறை நாட்களிலும் பண்டிகை காலங்களிலும் அதிக அளவில் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது எனவும், மோட்டார் வாகன சட்டப்படி அதிக கட்டணம் வசூலிக்கும் நிறுவனங்களின் உரிமத்தை ரத்து செய்யலாம். இவ்வாறு அதிக அளவில் கட்டணம் வசூலிக்கப்படுவதால் வெளியூர்களில் பணிபுரிவோர், குறிப்பாக மாணவர்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகின்றனர். ஏற்கனவே இது தொடர்பான வழக்கில் உயர்நீதிமன்ற குழு அமைத்து அதன் பரிந்துரையின் அடிப்படையில் உரிய வழிகாட்டுதல்களை பிறப்பிக்க உத்தரவிட்டும் கூட எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும், ஆகவே தமிழகத்தில் தனியார் பேருந்துகளின் வழித்தடங்களுக்கு ஏற்ப சரியான கட்டணம் வசூலிக்கப்படுவதை முறைப்படுத்தவும், கட்டணம் தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டு விளம்பரப்படுத்தவும், அதிக கட்டணம் வசூலிக்கும் தனியார் பேருந்து நிறுவனங்கள் மீது உரிய நடவடிக்கை எடுப்பதோடு ஆன்லைன் மற்றும் ஆம்னி பேருந்து நிலையங்களில் திடீர் சோதனை மேற்கொண்டு சரியான கட்டணம் வசூலிக்கப்படுவதை முறைப்படுத்தவும் உத்தரவிட வேண்டும் என அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தார். இந்த வழக்கானது நீதிபதிகள் சதீஷ்குமார், ஜோதிராமன் ஆகிய 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு முன்பாக இன்று விசாரணைக்கு வந்தபோது, மனுதாரர் தரப்பில் ஏற்கனவே கட்டண நிர்ணயம் குறித்து முடிவு செய்ய உயர்நீதிமன்றம் குழு அமைத்திருந்தது எனவும், அந்த உத்தரவுக்கு 2016ஆம் ஆண்டு இடைக்கால தடை விதித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. எனவே அதனை காலம் தாழ்த்துகின்றனர் எனவும் கூட தெரிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நீதிபதி அவர்கள், கடந்த 8 ஆண்டுகளாக இந்த தடையை நீக்க என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது, ஏன் இதுவரை தடையை நீக்க கோரி மனு தாக்கல் செய்யவில்லை எனவும், கட்டணம் வசூலிப்பதை தடுக்க மனம் இல்லையா எனவும் கூட கேள்வி எழுப்பி, இதுவரை எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து தமிழக அரசு தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு இந்த விசாரணையை ஒத்திவைத்திருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி சல்மான்.